ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரூட் பன்னியோட நெக்ஸ்ட் பாட்டை டேட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களை பெல்லாம் நான் பேசுகிற பாட்டோட பேர் தர மாதிரி தெரிஞ்சா ரிலீஸ் சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள பெல்லாம் இந்த வில்லேஜுக்கு கிடைக்கிற ஹெல்ப்பை எல்லாத்தையுமே அவன் யூஸ் பண்ணிப்பான். இந்த வில்லேஜுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாத அளவுக்கு தடுத்துருப்பான். அது நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகமாகிடுச்சுல, இப்போ அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு தான் அங்கெல்லாம் கெடுக்கிற மாதிரி அந்த ஊர் தலைவராக கெடுக்கிற மாதிரி காட்டிக்காமல் ஜங்குக்காகவே எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி அந்த ஊர் தலைவர் போடுற பிளானை எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கு சொதப்ப ஆரம்பிச்சிருப்பாரு. அதனால தான் நம்ம ஜங்குக்கு இந்த வில்லேஜில் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இப்போ தெரிகிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த கிராண்ட்மா சொல்கிறதும் இன்ஃபர்மேஷன் கேட்க சொல்ல எல்லா இயர்ஸுமே இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டீங்களா, அப்போ ஏன்டா இந்த பிளேஸ் இப்படி இருக்குதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இன்னும் உங்களுக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுக்குறேன். இந்த பிளேஸில் திரும்பவும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணுங்கள். நான் இதே பிளேஸில் தான் இருந்து நோட் பண்ணுவேன். இங்கே எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்லையுமே இந்த கிராமத்தில் இல்லை, இந்த வில்லேஜில் இல்லைங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாரு. இந்த மாதிரி ஆர்டர் போட்டால் ஈவினிங்குள்ளே அந்த பிளேஸில் ரோடு போடுறதுக்கு லைட்ஸ் வைக்கிறதுக்குங்கிற மாதிரி என்னென்ன ஒர்க்கு என்னென்னது தேவையோ அத்தனையும் அப்படியே மொத்தமாக அசமல் ஆகுது. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம ஹாப்பி ஆகுறாரு. எதுவுமே இந்த வில்லேஜுக்கு கிடைக்கக்கூடாதுன்னடா ரொம்ப இன்னசென்ட் மாதிரியே பிளான் பண்ணி போட்டுட்டு இருந்த ஹெட்டாக இருந்தால் உன்னால் அதை எல்லாத்தையும் செய்ய முடியுமா? அந்த பிளேஸில் இல்லாமலே என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஸ்மெல் பண்ணபடி இருந்தால் அந்த ஊர் தலைவர் காண்டாகி ஜங்குக்கிட்ட வந்துட்டு, இதுக்கெலாம் நீ தானடா காரணம், பார்த்தா எப்படி தெரியுது, எப்படிடா தெரியுது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காட்ட. அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் டே உனக்கும் லீக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறத நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். நீ சொன்னால் மேரேஜ் பண்ணிப்போமா? போடா, முதல்ல இங்கே 2 பேர் என் மூடு சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே இங்கே 2 பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி திங்க் பண்ணுவேன், என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேனே தெரியாது. மேரேஜ் பண்ணி வைப்பானா? மேரேஜ் உன் டாக்டருக்கு மேரேஜ் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு என்னை யாருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது, என்னை ஃபோர்ஸ் பண்ணணும், மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது ப்ராப்ளம் பண்ண லீயை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி லீயே கீல் பண்ணிடுவேங்கிற மாதிரி மிரட்டிட்டு நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து போனோம். லீ இதெல்லாம் கேட்டுட்டு காண்டாகி ஜங்குக்கை மிரட்டி ஜங்குக்கிட்டே ப்ராப்ளம் பண்ணோம். கொஞ்சம் சின்ன பையனா, அந்தளவுக்கு ஃபைட்டு வர தெரியாதா? அந்த மூமெண்ட்டுக்கு லீ நல்லா நம்ம ஜங்குக்கு அப்போ பயன்படுத்திருப்போம். இப்போ தான் நம்ம ஜங்குக்கு ஃபைட் இங்கிலீஷ் தெரிஞ்சிருச்சுல, அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம லீ அடிக்க வேண்டா, லீயே அடித்து பிரித்து மீஞ்சி என்கிட்டயாடா ப்ளே பண்ணி விளாண்ட, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு போன்ட்டு லீயை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு செதுக்கிட்டாரு நம்ம ஜங்குக். இந்த மாதிரி ஃபைட் பண்ணிவிட்டு அடித்து போட்டுட்டு அப்படியே ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் அப்படியே ஒரு 3 ஸ்டெப் தான் மூவ் ஆன் ஆகியிருப்பார். இப்படி மூவ் ஆனா ஆப்போசிட்டில் நிற்கிற போய் இடிக்கவும், இடிச்சிட்டு கீழே விழுற பொசிஷனில் ஜங்கு கூட இப்போ கிரிப்பாக பிடிச்சான். இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு திரும்பவும் நம்ம ஜங்கு கூட ஃபேஸ் ரியாக்ஷன் தான் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் ஜிமினா இதை நல்லாவே நோட் பண்ணுறாரு. சொன்ன போட்டு நம்மளை இப்போ நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணோம். டக்குன்னு கூட நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஷையானாலே வெளியே தெரியாத அளவுக்கு வேகமாக அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுவாரா. அந்த மாதிரி ஓடுனா என்னாச்சு ஊர் தலைவர், எதுக்காக ஜங்குக்கு இப்போ இந்த பசண்டை இப்படி அடிச்சு போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவனுக்கு திமிர் அதிகமாகிடுச்சு. ஜங்குக்கை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேனுங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு ஜங்குக்கை லீக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னால் அவன் என்ன மேரேஜ் பண்ணிப்பானான்னு சொல்லிட்டு இப்படி அடித்து போட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜங்குக்கு தான் பண்ணானுங்கிற மாதிரி இவங்க எந்த தப்புமே பண்ணாத மாதிரி ஜங்குக்கை ப்ளேம் பண்ணியே பேசிட்டு அந்த ஊர் தலைவர் லீயா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டு பண்ணா, ஏடே ஏன் பேபியே இவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு திங்க் பண்ணியா? அண்டேட்டு அங்கே எங்களை விட உனக்கு தாண்டா ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு பக்கம் ஜங்குக்கு உன்னை பிடிச்ச மாதிரி தான் தெரியுது. நீயே போய் ஜங்குக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிடு, இல்லை இங்கே இருக்கிற வில்லேஜ் பீப்புள்ஸ் அவ்வளோ பேர் சேர்ந்து இந்த லீக்கு ஜங்குக்கை மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் நீ அவ்வளோதான் ஜங்குக்கை நினச்சி சேடு சாங் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பட்டு மறைச்சா டென்ஷன் ஆகட்ட மச்சி, இப்போ உன்னோட பன்னி இப்போ தான் ஜம்மனி அங்கே மர போச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கலாச்சிட்டு இந்த சுகா எங்கே மர போனானுங்கிறதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன ஒயிட் பேபி என்னென்ன தேடுறியா அப்படிங்கிற மாதிரி சுகான்றானா, என் பின்னாடியே தான் இருப்பியாடா, பின்ன உன் சேடம் இல்லை, நான் உன் பின்னாடியே தான் இருப்பேன். ஆமாம், உன் ஃப்ரெண்டுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ண அப்படி பிளான் போட்டு கொடுத்த, எப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்,
கேட்டு அட நான் தான் ப்ரப்போஸ் பண்ணணுமா? நான் ப்ரப்போஸ் பண்ணால் தான் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியே, அக்செப்ட் பண்ணிப்பியா? அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னோம். நம்ம ஜிமினாவை இழுத்து லிப் லாக் பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணோம். டேட்ட போட்டு ஷாக் ஆனோம். நம்ம ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் தான் நம்ம ஜிமினா, சுகா, ஜங்குக்கு இவங்களாம் தேடிக்கிட்டு தான் ஜேகப்பு ஃபிலிக்ஸ் வருவாங்களா, இவங்களுமே இந்த மாதிரி கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆனோம். நம்ம சுகா தான் கிஸ் பண்ணிவிட்டு இந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஒயிட் பேபி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனால் டேய் உன் ப்ரொப்போசல் என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷாக் ஆனா, நீ தானே சொன்ன நான் எப்படி ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன்ட்டு, இதான் என்னோட ப்ரொப்போசல் எப்படி கிக்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப வேணால் ப்ரப்போஸ் பண்ண நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அங்கேருந்து நம்ம ஜிமினா ரன் பண்ணபடி ஓடுவாரா அந்த மாதிரி ஓடுனா டே ப்ரப்போஸ் பண்ணால் அக்செப்ட் பண்ணிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா நம்ம ஜிமினாவை துரத்துறாரு. இந்த மாதிரி துரத்துனா டேக்கு நாங்கள் நடந்த மூமெண்ட்டெல்லாம் பார்க்க சொல்ல ஒரு பக்கம் ஷையாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. இந்த மாதிரி சிரித்தபடி இருந்தான். ஜேகப்னா பக்கத்தில் நிற்கிற ஃபிலிக்ஸை பார்த்துட்டு சுகா டக்குன்னு எல்லாத்தையும் ப்ளே பண்ணியிருந்தான். பட் எனக்கு தாண்டா தைரியமே வர மாட்டேங்குது. போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி என்ன பிரோஜனம்? பக்கத்துலேயே க்யூட்டாக ஒரு பாய் நிற்கிறான். பக்கத்தில் க்ளோஸாக போய் ஒரு 2 வேர்ட்ஸ் பேசியே முடியல அப்படிங்கிற மாதிரி ஜேகப்போ ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் நம்ம ஃபிலிக்ஸு ஜேகப் பக்கத்தில் இருந்தவன் ஃபிலிக்ஸு நம்ம ஜேகப்போட ஷோல்டரில் கிட்ட வச்சபடி ஜேகப்பை ஹக் பண்ணபடி பயங்கரமாக சிரிக்கிறாரு. பாத்தியா உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுக்கு எப்படி கிஸ் பண்ணிட்டான்ட்டு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சிரிச்சா இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் பேசுகிறத கேட்டு அப்படியே ஜேகப் கொஞ்சம் டைரிட்ட வர வச்சு இப்படி ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி ஒரு ஹக்கான மூமெண்ட்டில் இருக்கிற ஃபிலிக்ஸோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஆமாம் என் ஃப்ரெண்டும் உன் ஃப்ரெண்டு கிஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதில் ஏதாவது தப்பா என்ன? அந்த ஒருத்தரை பிடிச்சிருக்கே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் அங்கேருந்து போகிறேனுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போனால் நம்ம ஜேகப் வந்து ஃபிலிக்ஸோட ஆன்சர் கிளிப்பாக பிடிக்கிறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்டான். என் ஃப்ரெண்டும் அவங்க கொஞ்சம் டைட்டை ஸ்பெண்ட் பண்ண வெளியே போயிட்டாங்க. என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டுமே அவன் ஒர்க் இன் பண்ணதுக்காக ஒர்க்கு விஷயமா வெளியே போயிட்டான். ரொம்ப சிங்கிளாக இருந்த மாதிரி இருக்குது. நைட்டான மாதிரியும் தெரியுது. என்னோட ஹவுஸுக்கு போக கொஞ்சம் பயமாக இருக்குது. என் கூட வருவியா? ஹவுஸில் கொண்டு என்ன விட்டுருவியா அப்படிங்கிற மாரி கேட்கவும் ஃபிலிக்ஸ் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சிட்டு ஸ்மைல் பண்ணபடி சரி போலீஸ் ஆஃபீஸர்னு பேரை சொல்கிற, போலீஸ்மேன் வேற சொல்லிட்டு கன்னை வர வச்சுருக்க, பயமாக வேற இருக்கா அவனுக்கு? ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிக்கோ, நான் பத்திரமா கொண்டு ஹவுஸில் விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னோம். கண்டிப்பாக கிரிப்பாக பிடிச்சிப்பேன் நான் டெட் ஆகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன கிரிப்பாக என் ஹவுஸுக்கு போகிற வரைக்கும் பிடிச்சிப்பேன்னு. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸும் ஜேகப்பும் பேசுகிறபடியே நேராக அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த ஹவுஸுக்கு வராங்க. இப்போ நம்ம ஜேகப் தான் ஃபிலிக்ஸ் கூட பேசிக்கிட்டே வருவாரா. அந்த மாதிரி பேசிக்கிட்டே வேண்டாம். ஆமாம், நீங்கள் எல்லோரும் ஒரே பிளேஸில் எப்படி ஒன்றா இருக்கிறீங்க? நீங்கள் 3 பர்சன்ஸுமே பிரதர்ஸ் மாதிரி தெரியலையே, ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறீங்க, பிஹேவ் பண்ணுறீங்களே. நீங்கள் 3 பர்சன்ஸும் ஃப்ரெண்டா இல்லாட்டி பிரதர்ஸா அப்படிங்கிற மாரி கேட்கவும் ஃபிலிக்ஸ் தான் நாங்கள் 3 பர்சன்ஸுமே ஃப்ரெண்டு தான், நாங்கள் பிளட் பாண்டிங்கை சேர்ந்த பர்சன்ட் கிடையாது. ஜங்குக்கு இந்த வில்லேஜை சேர்ந்த பர்சன்ட், பட் ஜிமினாவும் நானும் இந்த வில்லேஜை சேர்ந்த பர்சன்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகப் ஷாக்காகி என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எங்களுக்கு இந்த வில்லேஜ் கிடையாது, ஆனால் பட் எங்களுக்குமே பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது. நான் ஒரு அதர் வில்லேஜில், அதாவது சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் தான் நான் இருந்தேன். எனக்கு பேரண்ட்ஸ் இல்லாதனாலையும் என்னை அங்கே இருக்கிற பர்சன்ஸ் ரொம்ப ஹேட் பண்ணதுனால அங்கே என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் அந்த வில்லேஜ்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். அப்போந்தான் ஒரு பிளேஸில் ஜங்குக்கை நான் மீட் பண்ணேன். ஜங்குக் சிட்டிக்கெலாம் வந்தானா? ஜங்குக்கு ஏஜ் கம்மியாகவே இருந்தாலும் அவன் ரொம்ப ஸ்மார்ட் டேலண்டான பர்சன்ட். ஜங்குக்கை நான் சிட்டிக்கு போக சொல்ல தான் பார்த்தேன். ஜங்குக்கும் சிட்டிக்குள்ளே அப்போந்தான் அவன் ஃபஸ்ட்டு என்ட்ரானா. நானும் சிட்டிக்கு போகிறதுக்காக தான் வெளியே வந்தேன். ஜங்குக்கும் நானும் மீட் பண்ணிக்கிட்டோம். ஜங்குக்கு என்ன அந்த பர்சன்ஸ் என்னை ஹேட் பண்ண பர்சன்ஸ்லேருந்து சேவ் பண்ணான். நான் ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன். சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போனியா? என்ன பண்ணீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது சீக்ரெட், அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்போ இந்த ஜிமினுமே
வேற ஒரு பிளேஸில் இருந்த ஒரு பர்சன் தான். நான் எப்படி ஜங்குக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனானோ அதேமாரி தான் ஜிமினாவும் ஜங்குக்கு ஃப்ரெண்ட் ஆனா. பட் நான் ஜங்குக் கூட க்ளோஸாக இருந்து ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்கும். பட் ஜிமினா கொஞ்சம் சைல்ட் ஏஜ்லேயே ஜங்குக் கூட க்ளோஸாக இருந்திருக்கான். அவன் இதே வில்லேஜை சேர்ந்த ஒரு பர்சன் தான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்படியா? அப்போ நீ தான் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க வில்லேஜ்லேருந்து வந்திருக்க பர்சன்டா? ஆமாம். இப்போ அதில் உங்களுக்கு என்ன டவுட்? அப்போ இவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது நீ தானாடா அப்படிங்கிற மாதிரி இந்த கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையும் நீ தான் மாற்றினியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் ஜிமினாவும் இந்த வில்லேஜில் இருக்கிற மாதிரி வேட்டி ஷர்ட்டு அந்த மாதிரிலாம் போடாமல் பேண்ட்டு ஷர்ட்டுன்னு போட்டுட்டு டிஷர்ட் போட்டுட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இவங்களை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னேன். இன்னும் என்னெல்லாம் மாட்டினேன், டோட்டலாக அவங்களோட கெட்டையே மாட்டணும்னு நினச்சேன். பட் 2 பேருமே ஒர்க் ஆக மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வேணால் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாட்டணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகோப்பு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணியிருக்குது ஃபிலிக்ஸுக்கு பிடிக்கலையா. கெடு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகோப்பு ஷாக் ஆகி ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ, உனக்கே பிடிக்கலையா? உனக்கு பிடிச்ச மாதிரி தானே ட்ரெஸ்ஸை வேர் பண்ண முடியும். அப்போ தானே நீ என்னை பாட்டு ஃபுல்லாக ஃப்ளாட் ஆவ? இல்லை, பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணால் தானே பார்க்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஆமாம், பியூட்டிஃபுல்லாக தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகப்கிட்ட பேசிக்கிட்டே கரெக்டாக ஜேகப் நம்ம பாய்ஸை ஸ்டே பண்ணுவாங்களா அந்த பிளேஸில் ஜேகப்பை கொண்டு வந்து விட்டுட்டு, சரி நீங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு எப்போ வில்லேஜ்லேருந்து போகிறதா இருக்கிறீங்க? டேய், எங்கடா எங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்க விட்றீங்க? எங்கள் ஒர்க்கே இந்த டெம்பிளுக்குள்ளே போகிறதாண்டா. அப்போ உங்களுக்கு ஏஜ் ஆகி டெத் ஆனாலும் அந்த டெம்பிளுக்குள்ளே போக முடியாது, ஜங்குக் போக விட மாட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஃபிலிக்ஸ் அங்கேருந்து போகலான்ங்கிற மாரி பண்ணான். ஃபிலிக்ஸோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு, ஏன் போக விட மாட்டான்? என்ன நினச்சிட்டு இருக்க? நாங்கள் 3 பர்சன்ஸ் இங்கே என்ன சும்மா வந்துட்டு உட்காந்துருக்கோம் நினச்சிட்ருக்கியா? சீக்கிரமாகவே அந்த டெம்பிளுக்குள்ளே என்ட்ரு ஆகுவோம். டெம்பிளுக்குள்ளே மட்டும் இல்லை, உன்னோட ஹார்ட்குள்ளேயே நான் என்ட்ரு ஆகுவேன். ஹார்ட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபீலிக்ஸு ஜேகப்பை நோட் பண்ணால், நான் 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 சுகா மாதிரியோ இல்லை என் ஃப்ரெண்டு ஜிமினா மாதிரியோ இல்லை டே மாதிரியோலாம் கிடையாதுடா. எனக்கு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, அது அது என்கிட்ட எப்படி பேசுறது? ஜேகோப்பு, எனிமி எவனாவது வந்தா, ஒரு திருட்டு பையன் எவனாவது முன்னாடி வந்தால் கூட அப்படியே கோவத்துலேயே ஃபேஸில் பஞ்சு பண்ணுறியே. எவனாவது ஒரு எனிமி, ஒரு கேங்ஸ்டர், ஒரு மாஃபியா யாரையாவது பார்த்தா அப்படியே டைலாக்காக அடித்து விட்டு அவங்கள கில் பண்ணி கெட்டாக ஷார்ட் கார்லாம் தூக்கி விடுவியடா. இப்போ என்னென்னா இவன் முன்னாடி 2 வார்த்தை 2 வேர்ட்ஸ் பேச முடியாமல் திக்கி திணறி தவிக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப் அப்படியே கஷ்டப்பட்டுட்ருக்காரு ஃபிலிக்ஸ்கிட்ட பேசுறதுக்கு. இந்த மாதிரி ஜேகப்பு பேச முடியாமல் கஷ்டப்படுற மூமெண்ட்டை ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணபடி, ஓகே ஓகே, உங்களோட ப்ராப்ளம் என்னங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, டென்ஷன் ஆகாதீங்க போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் ரொம்ப க்ளோஸாக ஜேகப்போட சீக்ஸில் கிஸ் பண்ணவும் ஜேகப்பு ஷாக் ஆகி ஃபிலிக்ஸோட ஐஸை நோட் பண்ணால், இது தானே என்கிட்ட சொல்லணும்னு திங்க் பண்ண? என்னை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் பண்ணலாமான்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜங்குக்குடா இந்த மாதிரி எங்கள் எல்லாரையுமே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான். அவன் எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பான். நாங்கள் வெள்ளலாம் பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பார்த்தாலே புரியுதே, ப்ரப்போஸ் பண்ணுறத விட்டுட்டு கிஸ்ஸே பண்ணிட்டியே. இப்போ நீ கிஸ் பண்ணது எனக்கு பிடிக்கல, தேவையில்லாமல் ஏன்டா என் சீக்ஸில் கிஸ் பண்ண? எதுக்குடா இப்போ என் சீக்ஸில் கிஸ் பண்ண? உனக்கு அவ்வளோ துணிச்சலா என்ன? உன் ஃப்ரெண்டு உன் பக்கத்தில் இருந்தால் யாரோட சீக்ஸில் வேணாலும் கிஸ் பண்ணுவியா? எப்படி வேணாலும் ப்ளே பண்ணுவியா? நான் உன்கிட்ட எதையோ சொல்ல வேண்டா, இந்த மாதிரிலாம் உனக்கு திங்கிங் வருதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஃபீலிக்ஸ் ஷாக் ஆகி, என்னடா இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த சுகா டாக் தானே நம்மகிட்ட சொல்லிச்சு. சுகா சொன்னதை கேட்டு தானே இந்த மாதிரி ஆர்வ கோளாறில் கிஸ் பண்ணோம். என்ன இப்படி திட்டுறாரு?
ஒருவேளை நம்மளை ஜெயிலில் போட்டுருவாரோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சாரி சார், உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு நான் நினச்சேன், வேறு ஏதோ கேட்க மாட்டீங்களா, சாரி நான் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகப்போட சீக்ஸை ரப் பண்ணுறாரு. ரப் பண்ணிட்டேன், நான் கிஸ் பண்ணதை நானே அழிச்சிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அங்கேருந்து போகலான்ங்கிற மாரி போனோம். ஃபிலிக்ஸோட ஃபேஸே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சுகா இன்னைக்கு வரட்டு, அவனுக்கு இருக்குது. ஜிமினாவுக்கு லிப் லாக்கா பண்ண, லிப் லாக்கா அந்த லிப் இன்னைக்கு இருக்காது பாருடா. என்கிட்ட நீ என்னடா சொன்ன, என்கிட்ட நீ என்ன சொன்ன, அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு என் மேலே ஏதோ க்ரெஸ்ஸு ஃபீலிங் இருக்குதுன்னு சொன்னலடா. ஒரு ஓவர் ஃபீலிங்ஸில் இப்படி கிஸ் பண்ணி இப்படி அசிங்கப்பட்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்புன்னு புலம்பிக்கிட்டு, இந்த போலீஸ் ஆஃபீஸர் இனி என்னெல்லாம் நினைப்பானோ என்னை பாட்டு. நம்மளே இனி லவ்வை சொல்ல போனாலும், ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்ல போனாலும், கிஸ் பண்ண மூமெண்ட்டு தானே மடலில் ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்ம ஃபிலிக்ஸுக்கு பேச வார்த்தை கூட வராமல் ஒரு மாதிரி டிப்ரெஷனில் டென்ஷனில் ஜேகப்புக்கு கிஸ் பண்ணதும் ஜேகப் ரிஜெக்ட் பண்ணதான் நினச்சிட்டு அவருக்கு அப்படியே லைட்டாக ஐஸ் கலங்குது. இந்த மூமெண்ட்டுக்கு ஜேகப்பு அப்படியே ஃபிலிக்ஸை பேக்கப் பண்ணபடி, ஏண்டா டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, என்ன அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க, என்ன பண்ணுறீங்க, முதல்ல என்ன விடுங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட ப்ளே பண்ணிங்கன்னா ஜொங்குக்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் மிரட்டு வரான். இந்த மாதிரி மிரட்டுனா, ஜொங்குக்கிட்ட போய் சொல்லி கொடுப்பியா, நான் எப்போ பார்த்தாலும் ஜொங்குக்கு ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பானா, லைஃப் முழுக்க ஒன்றை ஜொங்குக்கு ப்ரொடெக்ட் பண்ண மாட்டான். ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு இன்னொரு தேர்ட் பர்சன் தான் வேணும், அந்த தேர்ட் பர்சன்ட்டு என் ஜொங்குக்காகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகப்போட அந்த அக்கா பிரேக் பண்ண போயிட்டோம். ஜேகப் அப்படியே ஃபிலிக்ஸோட நெக்கில் பிக்கிஸ் பண்ணிவிட்டு, கோவப்பட்டுட்டியா என்ன, டென்ஷன் ஆகிட்டியா என்ன, ஐயோ உண்மையிலேயே நான் இந்த வில்லேஜுக்கு வந்த டேஸ்லேருந்து பார்த்துட்ருக்கேன்டா, உன் ஃபேஸில் டென்ஷனோ கோவமோ இரிட்டேட்டிங்கோ எரிச்சலோ எதையுமே நான் பார்க்கல, இப்போ பார்த்தேன் மொத்தத்தையும் உன் ஃபேஸில் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, ஏன்னா நான் பார்க்க சொல்லலாம் நீ எப்போது யாரையாவது கலாய்க்கிற, ப்ளே பண்ணி விளாடுற, இல்லை அந்த ஷுவா கூட ஃபைட்டை பண்ணுற, இல்லாட்டி இந்த ஃபேஸில் இந்த லிப்பில் எப்போதுமே ஒரு நக்கல் கலந்த ஸ்மைல் இருக்கும். இன்றைக்கி தான் உன்னோடய ஃபேஸில் டென்ஷன், டிப்ரெஷன், சேட்னஸ், பெயின் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக பார்த்தேன் இந்த ஜேகப்பால் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன பேசுகிற, தள்ளி போக மாட்டல, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்க, ஏன் ஃபேஸில் நீ எதுக்கு இத்தனை ரியாக்ஷனாக பார்க்கணும், நீ எதுக்கு முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜேயை பற்றி பேசினேன். சரி ஓகே சாரி, சும்மா ஒன்று டென்ஷன் ஆக்கி பார்க்கணும் இந்த மாதிரி சொன்னேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, உங்ககிட்ட எப்படி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியவே இல்லை, பட் நீ இந்த அளவுக்கு ஓப்பனாக என்கிட்ட பேசுகிறத பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் ஃபிலிக்ஸ், கோவமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ லவ் யூ ஓகேயா, இந்த வில்லேஜ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு உன்னை அப்படியே இங்கேருந்து குண்டு கட்டாக தூக்கிட்டு நான் இருக்கிற பிளேஸ்க்கு போயிடுவேன். எடு வில்லேஜ்லேருந்து நான் வரணுமா, வில்லேஜ்லேருந்து உன்னை கூட்டிகிட்டு போகாமலே எங்கே விட்டுட்டா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சீக்கிரம் ஒர்க்கை முடிச்சுட்டு 2 பேரும் மேரேஜ் பண்ணி என்னோடய பிளேஸ்க்கு போகிறோம். அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீலிக்ஸ் அங்கேருந்து பண்ணோம். கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணுவேன்டா, ஓகே எங்கே போட்டு மேரேஜ் பண்ணாலும் சரி, வில்லேஜ் சைடில் மேரேஜ் பண்ணுவாங்களோ அந்த மேரேஜ் சொல்கிறாரு, அப்படி மேரேஜ் பண்ணாலும் சரி, பட் நான் வில்லேஜை விட்டுலாம் வரமாட்டேன், நீ வராட்டாலும் உன்னை நான் தூக்கிட்டு போயிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி மாட்டி இந்த மாதிரி 2 பேருமே பேசிட்டு ஜேகப் கொஞ்சம் ஷையானபடி கரெக்டாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா. ஃபிலிக்ஸுக்கு அவ்வளோ ஹாப்பி, ஐயோ ஜேகப்புக்கு உண்மையிலே என்னை ரொம்ப பிடிச்சின்னு போலுக்கே, சுகாவுக்கு போய் முதல்ல 2 பாட்டில் கல் வாங்கி கொடுக்கணும், அவன் சொல்ல மாதிரியே அவனுக்கு என் மேலே க்ரெஸ்ஸு தான், ஐயோ சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகானே புலம்பிக்கிட்டு போகிறாரு நம்ம ஃபிலிக்ஸு. இந்த மாதிரி புலம்பிட்டு பண்ணோம். இப்போ நம்ம ஜிமினாடா, டே ஃபாலோ பண்ணிகிட்டே வராதுடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ண, என் ஃப்ரெண்டு முன்னாடி ஏன்டா இந்த மாதிரி பண்ண, அதுவும் அவன் என்னை கலாய்ச்சி தள்ளுவான்டா, இனி என்னை பார்க்க சொல்லலாம் ப்ரொப்போசல் கேஸுன்னு கடுப்பிட்டு வாண்டா, ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பயங்கரமாக திட்டுனா. என்னடா ஒரேடியாக கட்டிக்கிட்டே இருக்கிற, இப்போ என்ன பெருசாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ கோவம் வருது, ப்ரப்போஸ் பண்ண சொன்னேன், ப்ரப்போசல் எப்படி இருந்துச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதுக்கு பேர் ப்ரொப்போசலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா காண்டானா ஜிமினாவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி, அப்போ என்ன மாதிரி தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களாம், எனக்கு தெரியாதே,
ப்ரொப்போஸ் பண்ண சொன்னி ஏன்ட்டு நான் கிஸ் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பார்த்தியா இப்போ கூட கிஸ்ஸில் தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ ஏன் ஹிப்பை பிடிச்சி அப்படி ரப் பண்ணிகிட்ருக்க, ஹேண்ட்ஸ் எடுக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி சுகாவை பிடிச்சி திட்டுனா, என்னடா லவ்வை சொல்லியாச்சு, ப்ரொப்போஸ் பண்ணியாச்சு, கிஸ் பண்ணியாச்சு, டேய் 3யும் ஒரே நேரத்தில் தான்டா நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி சிமினா காண்டாகி சுகாவை பிடிச்சிட்டல்னா, என்ன பேபி இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகி கோவமாகுற, இப்படிலாம் கோவமானின்னா கோவமானா கோவமானாலாம் எனக்கெலாம் கோவம் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் தான் ப்ரப்போஸ் பண்ணோம்ல, என்னை அக்செப்ட் பண்ண, என்னட்டடா அக்செப்ட் பண்ணும், லவ்வை தான், சரி அக்செப்ட் பண்ணிட்டேன், என்ன அவ்வளவுதானா, இப்படியே அக்செப்ட் பண்ணிப்ப, என்னடா இப்போ பெருசாக தப்பு பண்ணிட்டேன், ஓ ஐ லவ் யூ சுகா, எந்த ப்ரப்போசலும் எனக்கு வேண்டாம், கேடு டை ஐ லவ் யூன்னு எவ்வளோ டீசெண்டாக சொல்லியிருக்கேன், மறுபடியும் இந்த ப்ரொப்போசல் வேண்டாமா, வேறு எப்படிடா உன்னை ப்ரொப்போஸ் பண்ணுறது, நான் எப்படி உன்னை ப்ரொப்போஸ் பண்ணணுன்னா டே மாரி பண்ணு, கேடு நான் உனக்கு கிஸ் பண்ணணுமா, பின்ன என்ன அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஷாக் ஆனா, எனக்கு அடே ப்ரொப்போசல் இப்போ வேணும், முடியாது, அப்படி ஒரு ப்ரொப்போசலை உனக்கு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னா, பாட்டியா என் கிஸ்ஸை வாங்கினேன், என் ஃபீலிங்ஸை வாங்கினேன், என் ஹார்ட் முழுக்க ப்ளே பண்ணி விளையாண்டு என்னை மொத்தமாக உடச்சி நொறுக்கிட்டு ப்ரொப்போசல் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹேட் பண்ணுறீ ஒயிட் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி அழுவாரா, இந்த மாதிரி இல்லை, டே ஏன்டா தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கேன், டேய் ப்ளீஸ்டா மவுட்டை க்ளோஸ் பண்ணுடா, அதெல்லாம் முடியாது, எனக்கு ப்ரொப்போசல் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேரெக்டாக கிஸ்ஸு வேணும்னு கேளேன்டா, அது என்னடா ப்ரொப்போசல் வேணுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ என்ன உன்னை ப்ரொப்போஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் என்ன ப்ரொப்போஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் சரி ப்ரொப்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வேண்டாம், அந்த கிஸ்ஸை கூட நம்ம சுகாவே பண்ணி முடிச்சுட்டாரு. பேட் பாய் எப்போ பார்த்தாலும் பேட் திங்கிங் பேட் பிஹேவியர், நான் டாட்டி போட்டு சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பயங்கரமாக அடிக்கிறாரா, இந்த மாதிரி அடித்தா ஐயோ மீன் சைடு இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம டேகுக் சைடு போயிடுவோம். ஜங்குக் தான் கரெக்டாக ட்ரீ ஹவுஸ்கில் அவரோட ட்ரீ ஹவுஸில் தான் இருக்கிறாரு. ட்ரீ ஹவுஸில் நம்ம சுகாவுக்கும் ஃப்ளிக்ஸ்க்கும் ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாரா, இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் அந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே இப்போ நம்மகிட்ட என்ட்ராகி கரெக்டாக ட்ரீ ஹவுஸுக்குள்ளே, அதாவது ஒரு ஹவுஸில் அந்த இதில் எப்படி சொல்கிறது, ஜங்குக்கு இருக்கிற அந்த ட்ரீ ஹவுஸில் ஒரு 2 ரூம் இருக்கிற மாதிரி, அதில் கிச்சன் மாதிரி ஏதோ செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு கீழே கிச்சன் மாதிரி, மேலே தான் இவங்க எல்லோரும் ஸ்லீப் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஜங்குக்கு கீழே ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கிச்சனுக்கு வெளியே டோர் இருக்கும்ல, அந்த டோர்கிட்டயே நம்ம ஜங்குக்கிட்டே உட்காண்ட்ருக்காரு. ஜங்குக்கு எப்போண்டா நம்மளை பார்ப்பானுங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு வெஜிடபிள்ஸை கட் பண்ணி அவர் பாட்டுக்கு ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ட்ரீ ஹவுஸை இவனை எப்படி தான் ரெடி பண்ணானுன்னு தெரில. கீழே கிச்சனு, மேலே ட்ரீ ஹவுஸு. ஓ ட்ரீயில் ஃபயர் பற்றிடக்கூடாதுல்ல, அதான் கிச்சன் செட்டப்பை கீழே வச்சுருக்கானோ அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஒன்று ஒன்றா திங்க் பண்ணிவிட்டு ட்ரீ ஹவுஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி செக் பண்ணிட்டுக்காக்க நேராக நம்மகிட்டே என்ன செய்வார்னா ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே போயிடுவார். இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே போனால், அதாவது ஒரு மாதிரி ஸ்டெப் மாதிரி இருக்குது, ஏணி மாதிரி இருக்குது, அதில் அப்படியே நம்மகிட்டே மேலே போகிறாரு. அந்த ஏணி மேலே ஏறி நேராக ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே போய் ட்ரீ ஹவுஸ் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா அது ஒரே ரூம் தான், நல்லா பெருசாக இருக்குது. முன்னாடி ஒரு மாதிரி டேபிள்ஸ் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ரூமுக்கு முன்னாடி கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது பால்கனி மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்க அதெல்லாம் கிராஸ் ஆகி கரெக்டாக அந்த ரூம் அந்த ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகி என் ஃபிலிக்ஸோட திங்ஸு, சுகாவோட திங்ஸு, ஜங்குக்கோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிட்டேன்டா. ஜங்குக்கோட பிக்கு பக்கத்துலேயே டேயோட பிக் இருக்கிறத பாட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகிட்டு நம்ம டே ஷாக் ஆகிட்டாரு. என்னடா நம்ம பிக் இங்கே இருக்குது, இந்த பிக்கு எப்போ எடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் நம்ம ஃபிலிக்ஸும் அடிக்கடி சிட்டிக்கு வந்துருப்பாங்க. அப்போ ஒரு டைம் நம்ம ஜங்குக்கு பார்த்துருந்துருப்பாரு. அப்போ பார்த்த அந்த செகண்டில் நம்ம ஜங்குக் எடுத்த பிக்கு தான் இப்போ ஜங்குக்கோட பிக் பக்கத்தில் இருக்குது. இந்த பிக்கு அப்படியே நம்மகிட்டே ஆன்சர் எடுத்து பார்க்குறாரு. ஓ அப்போ என்ன நீ முதல்ல பார்த்துருக்க, இந்த வில்லேஜுக்கு வர சொல்ல என்னை நீ பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ ஆல்ரெடி நான் யாருங்கிறது இந்த ஜங்குக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் ஏதோ கேம் ஆடுற மாதிரி தெரியுது, என்ன மாதிரி கேம் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயோட பிக்கை பார்த்தபடியே இருந்தான்.
என்னோட ஹவுஸ்க்குள்ள என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பேக் சைட்லேருந்து நின்று பேசுவார். அந்த மாதிரி பேசினேன். ஓ ஓ ஹவுஸா, சாரிடா தெரியல, என் ஃப்ரெண்டோட ஹவுஸுன்னு நினச்சி உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். சரி ஓ ஹவுஸுக்குள்ளே ஏன் பிக் என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிக்கை காட்டினா நம்ம ஜங்குக்கு வேகமாக வந்து டக்குன்னு டேயோட ஆன்ஸில் இருக்க அந்த பிக்கை வாங்கிக்கிறாரு. தேவையில்லாமல் என்னோடய திங்ஸை டச் பண்ணாத. கிட்டு உன் திங்ஸா, டே அந்த பிக்கில் இருக்குது நான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அட ஒரு ட்ரா மாட்டி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அடுக்கில் அந்த பிக்கை போட்டுட்டு ரூமை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாட்டியா இவனுக்கு திமிர, ஏன் பிக்கை எதுக்குடா வச்சிருக்கேன்னு கேட்டால் என்ன வெளியே போகணுங்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக முடியாதுடா, போக முடியாது, என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ, என்னடா அவனால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் தேவையில்லாமல் என்கிட்ட நிறைய அடி வாங்கி உனக்கு பயம் விட்டு போச்சுன்னு நினைக்கேன், இன்னும் பயங்கரமாக அடிச்சிடுவேன், உன்னை பனிஷ் பண்ணிடுவேன்ங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லவும் என்னை அடிக்க வர நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அட்ரா பார்ப்போம். அல்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு அடிக்கலான்ங்கிற மாதிரி வந்து ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சி கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஜங்குக்கு கொஞ்சம் க்ளோஸ் அழுத்து ஒரு ஆன்சர் வச்சு ஒரு ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சி லாக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கோட ஹிப்பை ஜங்குக்கோட ஹேண்ட்ஸோடு சேர்த்து ஹோல்ட் பண்ணபடி நம்மகிட்ட கிரிப்பாக ஹிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா ஜங்குக்கு ஷாக்கில் அப்படியே டேயோட ஐஸை நோட் பண்ணோம். அதுக்கப்புறம் டேயை பார்க்க முடியல, டக்குன்னு கீழே குஞ்சிக்கிறாரு. இந்த மாதிரி குஞ்சிக்கிட்டா ஏண்டா டே அவ்வளோ திமிரா பேசுகிறல்லடா, ஐயை பாட்டு பேசுடா, ஐ டு ஐ பாட்டு பேசுடா, இங்கே என்ன பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை பாரு பாருன்னா நம்ம ஜங்குக்கு பார்க்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி பார்க்காத மூமெண்ட்டை பாட்டுட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை விட்டுட்டு ஜங்குக்கோட 2 ஹிப்பையும் கிரிப்பாக பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம ஜங்குக்கோட பாடி முழுக்க ஃபுல்லாக ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகுது, பாடிலாம் கூசுது, கூஸ்பாம் ஆகுது. என்ன பண்ணுற, விட மாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை எடுத்துவிட ட்ரை பண்ணால் நம்ம டே அப்படிலாம் இல்லை. ஜங்குக்கு என்ன க்ளோஸ் அழுதுட்டு என்ன என் பக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிகிட்ருக்க, என்னை பாட்டு பேசுடா, உன் முன்னாடி தானே வந்து நிற்கிறேன், என் பிக் எதுக்குடா உன்கிட்ட இருக்குது, பண்டா எடுத்து அந்த பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஹிப்பை ஒரு மாதிரி சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணபடியே கேட்பாரா. நம்ம ஜங்குக்கோட ஃபேஸே ஒரு மாதிரி ரெட் ஆகுமா, அந்த மாதிரி ரெட் ஆனால் டேக்கே அதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட எப்படி பேசுனே தெரியல. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே பேக் சைடை திருப்பினபடி பேக் அக் பண்ணபடி பிடிக்கிறாரு. நம்மகிட்ட இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, எதை மறைக்கிற, இங்கே நடக்கிற ப்ராப்ளத்துக்கெல்லாம் நீ தான் ஹெட்டா, இல்லை உனக்கு ஏதாவது சீக்ரெட் தெரிஞ்சிருக்கா, அந்த டெம்பிளில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே இந்த மாதிரி கேட்டால் எனக்கு எதுவும் தெரியாது, அப்போ அந்த டெம்பிளை ஓப்பன் பண்ண அலோவ் பண்ணு, அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் என்னடா என்ன சொன்னாலும் என்னையே மிரட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி டெம்பிள் ஒர்க்கை பறவை பார்த்துக்கலாம், யாரையும் நீ மேரேஜ் பண்ணிக்க போறியாமே, இந்த ஏஜ்லேயே மேரேஜ் பண்ணிக்க போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட என்ன மாதிரி சொன்னால் நான் யாரை மேரேஜ் பண்ணால் உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு மாட்டே பாட்டு பேசினேன். அப்படியா உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு திங்கிங் இருக்கா, சரி நீ யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கோ, பட் எனக்கு ஒரு 3 days கழிச்சு எனக்கும் என்னோடய கசின் கேர்ளுக்கும் என்கேஜ்மெண்ட், உன்னை இன்வைட் பண்ணலான்னு நினச்சேன். என்கேஜ்மெண்ட்டுனா என்கேஜ்மெண்ட்னா என்னென்னு தெரியலையா, மேரேஜுக்கு முன்னாடி பண்ணிப்பாங்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிப்பாங்க, அதுக்கு பேர் தான் என்கேஜ்மெண்ட்டு. மேரேஜா, கல்யாணமா, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆமாம் 3 days கழிச்சு எனக்கு என்கேஜ்மெண்ட், அப்புறம் 1 month கழிச்சு எனக்கு மேரேஜ், உன்னை என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்தா என்னைய திட்டுற, போ நீ வேணா என் மேரேஜுக்கெலாம் வரான்டா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி அந்த அக்கா பிரேக் பண்ணிட்டு போனோம். டேயோட கிராண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன திமிர உனக்கு, என்கிட்டயே இன்னொரு கேர்ளை மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கோவமாக வர நம்ம டேயை பாட்டு பேசுகிறாரு. இது என்னடா வம்பா போச்சு, ஏண்டா டே நான் யாரை மேரேஜ் பண்ணால் உனக்கு என்னடா செய்யுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஹே இங்கே பாரு, முதல்ல அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ண முடியாது, பிரேக் பண்ணுன்னு சொன்னேன்,
பண்ண முடியாதுடா. நான் ஏன்டா பண்ணணும்? எனக்கு கிடைச்ச ஒரு லவ்வபிள் ஒய்ஃபை எப்படி நான் விட முடியும்? அப்படிங்கிற மாரி சொன்னா, நம்ம ஜங்குக்கு காண்டு ரொம்ப அதிகமாகி டீயோட ஷார்ட்டையே கிரிப்பா பிடிச்சிருவாரு. என்ன திமிரு இருந்தா, நான் தான் உன் மேல ஃபீலிங்ஸ்ல இருக்கேனுங்கிறது தெரியுதுலடா. உனக்கிட்ட தெரியுதுல்ல. நான் நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன். எனக்குள்ள உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் உன்னடா நோட் பண்ணுறேன். உன் மேலடா ஃபீலிங்ஸ் இருக்குது. உன்னை உன்னை வந்து மேரேஜ் 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 பண்ணிக்கணும்னு